ஹாப்பி கேரன் வணக்கம். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை 2 டேஸ்ட்டில் பார்க்கலாங்க. ஒன்று வித் பெப்பர், இன்னொன்று வந்து சில்லி பவுடர் போட்டு. முதல்ல நீங்கள் வெண்டைக்காவை நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் நல்லா அதை வதக்கிட்டு உப்பு போட்டு வதக்குங்க. கண்டிப்பாக மூடி வைக்கணும். அப்போ தான் அந்த வெண்டைக்காயில் இருக்க ஜெல் உள்ளே ரீட்டைன் ஆகும். மீடியம் ஹீட்டு, அப்போ தான் நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். எங்கள் அம்மா வெண்டைக்காய் பண்ணாங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இப்படி தாங்க பண்ணுவாங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் பெப்பர் பவுடர் எடுத்து இந்த வெண்டைக்காயில் ஒரு பாதியில் வந்து நீங்கள் பெப்பர் பவுடர் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஜெல்லெல்லாம் வந்து வெளியில் தெரியாது, அப்படியே வெண்டைக்காய்க்குள்ளேயே ரீட்டைன் ஆகிடும். டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அப்புறம் இன்னொரு பாதியில் வந்து நீங்கள் சில்லி பவுடர் போட்டு நல்லா சாட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போடுங்க. போட்டுட்டு அதையும் வதக்கி எடுத்து வச்சிங்கன்னா செம சூப்பராக இருக்குங்க. வெண்டைக்காய் பொரியலெல்லாம் வந்து நீங்கள் வெறும்னா சாப்பிட்லாம், ரைஸு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க வெண்டைக்காய் சாப்பிட்றது. சந்தோஷமாக சாப்பிடுங்க. நன்றி.